இங்கு வள்ளியாக நடிக்கும் சக்தி பாரதி அவர்களுக்கு நமது உடையன்பட்டி கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் விழா கமிட்டிகள் சார்பாக கொண்டாடி அணிவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அன்பு தந்தையார் அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலைக்குழுமத்தின் சார்பிலும் நன்றி கடந்த வணக்கம். கல்வி கடலை கடைந்து அமுத அடுத்து நல்பிந்தாக நாட்டில் கலைக்கும் கவி வாணர்களுக்கும் தேசத்தொண்டே சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமல்ல செய்வது என்பது எளிதல்ல. சலதார விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றரை கொள்வதலால் கிளைகடல் விற்பதுண்டோ புலவர தொழில் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றரை கொள்வதலால் நெவிழ்வது பெரிய குற்றம். சாதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்த போய் கலக்கும் பொழுது அது தன் இனமென்று முறைவினர் என்று ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறை விதித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் அன்புடன் நல்வணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் நம்பியே, என்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேதன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்படாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். தமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோ இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. அறிவிப்பு காட்டுதை சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம்.
கைதிட்டு உற்சாகப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே நன்றி கடந்த வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவர் அன்னையாக ஊர்கால் அவதன்மை தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூழி ஆத்தாளை எங்கள் அங்க மெல்லம் பொத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்கு காத்தாளை அன்னை இமயவளை ஓம் கால ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருக்கும் அந்த அரியாசனத்தை வீற்றிருக்கும் கலைவாணியை கைதொழுத வேண்டுமே. தலையில கெட்டி இருக்கோம், எங்க இந்த தலையை காணாமே தேடிக்கிட்டு இருந்தேன். மாயி மகமாயி மணிமந்தன சேகரியே ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைத்தார் சமயபுரம் சாதித்தார் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லை விட்டு என்ன மணி கடுவர வேணுமது அடி முத்து முத்து வாரி இந்த சுத்து ஏனடி அடி முத்தாளம் தேவி அடி முத்து முத்து மாறி அடி முத்தாளம் தேவி தன்னடி அந்த கூட மாறி தஞ்சாவூர் மாறி தண்டமென்று வந்தவரை தாங்கி நிற்கின்றேன் அடி பொம்மை காரியே இந்த வம்பு ஏனடி அடி பொம்மை காரியே இந்த வம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சுத்து ஏனடி அடி முத்தாளம் தேவி தன்னடி வெள்ளிமலை நாயகி வேலனுக்கு தாயடி வெகுரலே வந்து வினையை தீர்த்தனும் நாராயணன் கண்கட்சி நற்றமுத்து மாறி தங்கரதம் ஏறி வந்து தாயை காவலும் கரையோ கருமாறி எந்த பாடமும் ருசிக்கரையோ பூமாறி என் மாளிகையின் வாசகதம் விடக்கல்லையா அடி முத்து முத்து மாறி ஏனடி அடி முத்தாளம் தேவி தன்னடி வெம்பினில் விடையடி வைகையாறு கடையடி சாமிராணி வாங்கடியே சங்கதி வாழணும் அஞ்சு தன்னு நான்கு ஆகிரணம் மாறிலே உலகை ஓடி வனம் அடி மீனாட்சி தாயே நீ கண்ணில்லையா இந்த தாரகரை பார்ப்பதற்கு கண்ணில்லையா என் தாயத்து ஆலயத்தில் பார்க்கவில்லையா அடி முத்து முத்து மாறி எங்க சித்து ஏனடி அடி முத்தாளம் தேவி சுத்தம் ஏனடி அன்று புறத்தாடி தண்டமுரு மாறி தண்டமென்று வந்தோரை தாயனுக்கு தேவி அடி பொம்மைக்காரியே இந்த வம்பு ஏனடி அடி பொம்மைக்காரியே இந்த வம்பு ஏனடி அடி முத்து முத்து பயங்கரமா இருக்கு. போடுறதுக்கா வேணாம் 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 அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க கூடாது, அதோட விட்டுக்கணும். தாய் சிறந்த கோவில் மில்லை தந்தை சன்மிக்க மந்திரமில்லை எனது வாக்கியத்தை பயன்படுத்திக் கொண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சாலிலே முருகனுக்காக செந்தனைக்கும் நம்மளது உணவிற்காக கடந்தனை மிதைக்கப்பட்டுள்ளதாம். திணையிலுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடு வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடு என்பது அப்பா தகவல் சொல்லிவிடுகிறார். நாம் எல்லோரும் சேர்ந்து வேள்விமலை காட்டுக்கு சென்று திணைகளை காவல் செய்ய வேண்டும் என்றது வேண்டுதலுக்காக விதிக்கப்பட்ட திணைகளை எனக்கான வேண்டுதல். அந்த வேண்டுதல் நிவர்த்தி செய்வதற்காகவே நான் செல்கிறேன். அதோடு என்னுடைய அண்ணன் தோழி இவர்களும் அழைத்துக் கொண்டு காவல் செல்ல வேண்டும். அருவம் உருவமாகி அனாதையா பலவாய் உண்டாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனையார் கொண்டு கருணைக்குள் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமொழியன் உதித்தனன் முழுவதும் என்று சொன்னார்களே, உதித்த எம்பெருமானை காண்பதற்காக அனுதினமும் வழி மீது ஒளி வைத்து
கேட்டு காத்துக்கொண்டே இருக்கலாம். முருகப்பெருமானின் புகழை மீண்டும் பாடி ஓயாமன்னா 2வது பாட்டு தானே பாடுங்க. முருகன் பாட்டு இன்னும் ஒரு 2 பாட்டு முருகன் பாட்டா பாடலாமே. இல்ல அதான் நான் தூங்கிட்டேன். இல்ல சாமி பாட்டுல இப்ப புளியோதனை முகசத்தம் ஓடணுமா? சரி, இருந்தாலும் அந்த கந்தனை நினைத்து கொஞ்ச நேரம் காதல் முருகப்பெருமான வேலனை காதல் குளிச்சிட்டேன். எப்ப இது வரைக்கும் தூங்கிட்டா இருந்தாரு. மாத்திரை 1 கிலோ போடுறேன் வாங்கிட்ட. சரி, உடல் சீர்நிலை சரியில்லைன்னா போடவும் தான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதான் அந்த இடத்துல முருகப்பெருமான் எடுத்து எப்படி இல்லாம என்னுடைய காதல் சொல்லி அழைக்கலாம்.